Hi friends, welcome back to my channel சமையல் with அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான பூசணிக்காய் பிrattal தாங்க பார்க்க போறோம். பொங்கல்னாலே கண்டிப்பா தவறாம செய்யற டிஷஸ்ல இதுவும் ஒன்னு. ரொம்பவே சிம்பிளாவும் ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இந்த பூசணிக்காய் பிrattal எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 4 போல் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமே சேருங்க, இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் காயவே அப்படியே வேக வைக்க போகிறோம், அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பூசணிக்காய் போட்டோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது கரண்டியில் அவ்வளோவா நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் 2 பக்கமும் இது போல் கிளாத்தை பிடிச்சி நல்லா இப்படி குலுக்கி விட்டிங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா ஆயிலோட பூசணிக்காய் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதை மூடி வச்சிடலாம். இது 5லேருந்து 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் விட்டாவே நல்லா வெந்துடும் காய். ஆனால் அப்படியே தொடர்ந்து விட்டுறக்கூடாது, இடையில ஒரு 2 டைம் 3 டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சதுங்க. காய் சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கிடையாது, அந்த ஹீட்லேயே ஆயில்லையே காய் நல்லா வெந்துருச்சு. இப்படி வேக வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பூசணிக்காய் பிrattal சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.